Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல இந்த மாதிரி ஒரு டிசைன்ல தான் கூட போட போறோம். இது பாத்தீங்கன்னா பைனாப்பிள் டிசைன் கூட. இது வந்து ஒரு ரோல் கூட. இதை எப்படி போடலாம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த கூடையோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து உள்ள ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா பக்காவா ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி போடுங்க. வீடியோ எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம கூட பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த கூடைக்கு ஃபர்ஸ்ட் வந்து டியூபும் வயரும் தேவை. டியூப் வந்து பாத்தீங்கன்னா எந்த கலர்ல வேணாலும் டியூப் எடுத்துக்கோங்க. வயர் பாத்தீங்கன்னா ஒரு ரோல் வயர் தேவை. இப்போ மெஷர்மென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்கேல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு அடி. திரும்பவும் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கேல்ல 1 2 3 இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். 4 5 6 அடியில் வயர் கட் பண்ணிக்கோங்க. 6 அடியில் மொத்தம் 30 பீஸ் வயர் கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த டியூப் கூட போடுறதுக்கு 30 பீஸ் வயர் தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 பீஸ் வயரை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரே அளவு வச்சு வயரை மடித்து வச்சுக்கோங்க. எல்லா வயரையுமே இந்த மாதிரி ஒரே அளவு மடித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரே அளவு மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கூட போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 வயர் மடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம கிராஸ் கட் கூடையிலலாம் எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரி தாங்க. நம்ம கிராஸ் கட் கூட ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்குதான்றதை. பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக அந்த வயரை பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா வயரையுமே செக் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வராது, வயர் பத்தாமல் போயிடும். அதனால தான் இப்போது இந்த மாதிரி எல்லா நாட்டையும் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு எல்லா நாட்டையும் இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நாட் போட்டதை எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நாட் ஜாயின் பண்ணுறது நம்ம கிராஸ் கட் கூடையிலலாம் எப்படி வயர் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் நம்ம வந்து நாட்டை வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அதே மாதிரி நாட் போட்டுருங்க. 2 நாட்டை ஜாயின் பண்ணோன்னா 3ஆவதாக ஒரு நாட் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி 3ஆவதாக ஒரு நாட் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட் போட்டுக்கணும். இப்போது நாட் போட்டாச்சு. பாருங்கள், 2தையும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 4ஆவதாக ஒரு நாட்டு 3 வந்துச்சு. அடுத்து 4ஆவதா, அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஜாயின் பண்ணுறதும் நம்ம எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், வயரை மடிச்சுக்கோங்க. அடுத்த வயரை ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. நம்ம நாட் போட்டு நிறைய டைம் வந்து நாட் போட்டு கூட போட்டு சொல்லி கொடுத்தாச்சு. அதை தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து டிசைன்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போது அதே மாதிரி அடுத்த ஆப்போசிட் சைட்லேயும் நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்து பாருங்கள், இப்போது 2 நாட் மொத்தம் 3 நாட் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். மேலே 2 கீழே 2 நாட் கிடச்சிருக்குது. இப்போது இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வயர் ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல திரும்பவும் வயர் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. மேலே ஒரு நாட், கீழே ஒரு நாட். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லாமே போட்டு முடிச்சிடுங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் நான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள், 15 நாட் வந்து இருக்கும். நம்ம 30 பீஸ் ஒயர் கட் பண்ணியிருந்தோம், அதில் டோட்டலாக 15 நாட் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து நாட் போட்டுகிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம திரும்பவும் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக நமக்கு இருக்கும். எல்லாமே நம்ம கிராஸ் கட் கூடையில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தாங்க பேஸ் போடணும். அதே இதை ஃபாலோ பண்ணி நம்ம நாட் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சும் காட்டுறேன். பாருங்கள் இந்த இடத்துல நாட் போட்டு காட்டுறேன். எல்லா ஒயருமே நமக்கு என்ன பண்ணுன்னா கிராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா வயரையும் நாட் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே நீங்கள் நாட் போட்டுகிட்டே தான் வரணும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 போட்டாச்சு. இப்போது 5 போட்டதுக்கப்புறமா அதே நேருக்கு கொண்டுட்டு வாங்க. நமக்கு வந்து பேஸ் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் 5 தான் வேணும். அந்த 5 கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இதே நேருக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அந்த நேருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிடணும். பாருங்கள் அதே நேருக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள் இதே நேருக்கு நீங்கள் நேராக கொண்டு வந்துட்டே இருக்கணும். பாருங்கள் 5 போட்டதுக்கப்புறம் 5 இருக்கிறதுக்கு நேராக கொண்டு வந்துட்டே வந்து ஸ்டாப் பண்ணணும். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வரணும். அதையும் நான் உங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரே நேருக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி வேணாலும் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஃபஸ்ட் லைனை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரியும் கொண்டு வரலாம். இதே மாதிரியும் நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நம்ம ஏற்கனவே கிராஸ் கட் கூட எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள் இதே ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வாங்க. பாருங்கள் இதே ஸ்ட்ரைட் லைனுக்கு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாருங்கள் 5வது டைம் 5 போட்டிருந்தோம், அதே நேருக்கு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் சென்டர்லேருந்து 5 நாட்டு 5வது நாட்டு
அதே நேருக்கு எல்லா நாட்டையும் போட்டு முடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்போசிட் சைடில் போடுறோம். ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி தான் 5 நாட் இருக்குது பார்த்தீங்களா? 5 நாட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரே லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 போட்டிருப்போம், அடுத்து 14, அடுத்தது 13, 12, 11 அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 13 உள்ள லைனை போட்டுட்ருக்குறோம். அதாவது 3வது உள்ளது பார்த்தீங்கன்னா 13 உள்ள லைன், 4வது கொண்டு வர்ற லைன் 12. நமக்கு கிராஸ் கட் கூடையிலலாம் ஒன்றொன்னா தான் கம்மியாயிட்டே போகும். அந்த இது தாங்க. இந்த மாதிரி ஒரே நேருக்கு கொண்டு வந்துட்டும் போடலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இதே மாதிரி ஒரே நேருக்கு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாட் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. அடுத்து இதே மாதிரி ஒன்றொன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? 15, 14, 13, 12, 11 வரைக்கும் வரும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேராக உள்ளதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிராஸ் கட் கூடையில் எப்படி நீங்கள் பேஸ் போடுவீங்களோ அதே மாதிரி தாங்க. இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வயர்கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பர் முன்னாடி டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொண்டு வந்துடணும். பாருங்கள், 1 2 3 4 5 கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் 5 கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வி ஷேப் மாதிரி வரும் பாருங்கள். வி ஷேப் 1 2 3 4 5. அதே மாதிரி 1 2 3 4 5. இந்த 5 இது ஒரே ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வாங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வி ஷேப்க்கு போட்டு முடிச்சிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், 1 2 3 4 5. இந்த இது பார்த்தீங்கன்னா 11 இது இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 15 போட்டிருந்தோம், 14, 13, 12, 11 அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் 15, 14, 13, 12, 11. நீங்கள் நாட்ஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 11 நாட்ஸ் இருக்கும் கரெக்டாக. இதே மாதிரி நீங்கள் வந்து 5 டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். வி ஷேப்க்கு இருக்குதா? இந்த மாதிரி வி ஷேப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடலான்றதை பார்ப்போம்.